இரவு நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். நுவரெலியாவில் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க தலைமையில் தேசிய மக்கள் சக்தியின் மே தின பேரணி கோலாகலமாக ஆரம்பம். தெற்கு அதிவேக வீதியின் கலனிகம தொடங்கோட பகுதியில் போக்குவரத்துக்கு மட்டுப்பாடு. நிதியமைச்சு அதிகாரியின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் விசேட குழு நியமனம். அரசு சேவையில் ஊழியர்களை நிரந்தரமாக்கும் சுற்று நிருபம் வெளியீடு. களத்துறை உள்நாட்டு இறைபறி திணைக்களத்தில் தீ விபத்து. கணினி தரவு கட்டமைப்பு பகுதி கடும் சேதம். செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. மலையக மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி தேசிய மக்கள் சக்தியின் மே தின அணிவகுப்பும் பேரணியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று நுவரெலியாவில் மிக எழுச்சியுடன் நடைபெற்றது. தேசிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட மே தின அணிவகுப்பானது நுவரெலியா ஹாவாயெலிய பகுதியில் அமைந்துள்ள மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அருகாமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கிருந்து ஆரம்பமான இந்த பேரணி நுவரெலியா கிரகரிவாவி பகுதியில் அமைந்துள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வாகன நிறுத்துமிடத்தை வந்தடைந்தது. இந்நிகழ்வில் நுவரெலியா மற்றும் பதுளை மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள், தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் பெருந்திரளான மலையக தொழிலாளர்களும் கலந்து கொண்டனர். தெற்கு அதிவேக வீதியின் கலனிகம தொடாங்கொட பகுதியில் மாத்தறை நோக்கிய பாதையில் திருத்த பணிகள் நடைபெறுவதால் போக்குவரத்து ஒரு வழி பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று தெற்கு அதிவேக வீதியின் கலனிகம தொடாங்கொட இடையே 17 கிலோமீட்டர் தொடக்கம் 19 கிலோமீட்டர் மற்றும் 28 கிலோமீட்டர் தொடக்கம் 30 கிலோமீட்டர் ஆகிய 2 பகுதிகளுக்கு இடைப்பட்ட மாத்தறை நோக்கிய பாதையில் திருத்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நிதியமைச்சின் உதவி பணிப்பாளரின் சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் பிரேத பரிசோதனையை முன்னெடுப்பதற்காக சட்ட வைத்திய நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. திரைசேரியின் வெளிநாட்டு கடன் மீள் செலுத்துதலின் போது 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மூன்றாவது தரப்பினருக்கு கைமாறிய சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ரங்க ராஜபக்ச உள்ளிட்ட 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தனர். சுகாதார அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க 4 சட்ட வைத்திய நிபுணர்களை கொண்ட விசேட குழு ஒன்றை நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு நிறுவனங்களில் தற்காலிக நாளாந்த பதில் ஒப்பந்த அல்லது நிவாரண அடிப்படையில் பணியாற்றும் ஊழியர்களை சேவையில் நிரந்தரமாக்குவது தொடர்பாக 2026 11ஆம் இலக்க சுற்று நிரூபம் வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த சுற்று நிரூபம் அனைத்து அமைச்சின் செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், அரச கூட்டுத்தாபனங்கள் மற்றும் விதிகளுக்கமைய அமைக்கப்பட்ட சபைகளின் தலைவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. களுத்துறையில் உள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகத்தில் நேற்று தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த அலுவலகத்தின் 2வது மாடியில் உள்ள கணினி தரவு அமைப்பு அமைந்துள்ள பகுதியிலேயே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீப்பரவலுக்கான காரணம் அல்லது தீயினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை களுத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.